சின்ன பொண்ணு, அந்த குடத்துல உள்ள தண்ணியை எங்க தலையில ஊத்து. எங்களை பிடிச்ச பீட இன்னையோட ஒளியட்டும். பீடன்னு மேனகா தான் சொல்றாங்களோ? தண்ணியை தலையில ஊத்து சின்ன பொண்ணு. ஐயோ கடவுளே, எப்படி என் சம்மந்திக்காரிய தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களே. இனி நான் என்ன பண்ண போறனோ? அந்த பக்கத்து வீட்டு கலவிய போய் இன்னை நான் கொடுத்துட்டு என்னமோ அவ நேர்ல பார்த்த போல இல்ல. நானே என் மவளும் என் மருமலை தூக்கிட்டுலாம் பியாய் பங்களால கொண்டு போட்டோமா. அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. வாரேன், உங்களை வச்சிருக்கேன் இன்னைக்கு. இன்னையோட எங்களை பிடிச்ச பீட எல்லாம் போட்டும். ஐயோ கடவுளே. சரி சீலாமா, நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போங்க. என் சம்மந்திக்காரி இந்நேரம் எவ்வளவு தூரம் நடந்து போயிருப்பான்னு தெரியல. அவ எங்க போனாலும் அவளை தேடி அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சு இங்கே நான் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? உன் சம்மந்திக்காரியா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரியா? ஆமா சீலாமா, அவரவர் இருக்கப்பட்ட இடத்துல தானே, அங்க இருந்தா தானே அவங்களுக்கு மரியாதை. இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு உன்கிட்ட என்ன சொன்னனோ அதேதான். அதை நான் மாத்தவே மாட்டேன். என்ன என் மொவளையா டெய்லிக்கு அனுப்பி எங்க மானத்தையே வாங்கிட்டா. அவ இனிமேல் இந்த வீடு பக்கமே வரக்கூடாது. என்ன சீலாமா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? திடீர்னு எங்க சொன்னேன்? அதான் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு உன்கிட்ட கிளியரா தானே சொன்னேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. நீ எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் போலாம். 24 மணிக்கு நேரமோ எங்க வீட்டு கதவு உனக்காக திறந்துதான் இருக்கும். ஆனா அந்த சூனியக்காரி இருக்க பாத்தியா, இந்த தேச பக்கம் வந்துட கூடாது. கொல்லிப்புட்டேன். ஆமா சீலாமா, கொஞ்சமாவது கருணை காட்டக்கூடாதா? இவ்வளவு நாளா நான் கர்ணம் காட்டினதெல்லாம் போதும் சின்ன பொண்ணே. நீயே சொல்லு, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. எனக்கெல்லாம் தெரியும் இல்ல? தெரியாமல இருக்கு என்ன பத்தி. உன் மாமியார் எல்லாம் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. அத மாதிரியா நான் இந்த மருமகளை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ உன் மாமியார் மனசு திருந்து நல்ல மாமியாரா உங்ககிட்ட இருக்கிறாங்க. அதனால நீயே நல்லபடியா பாத்துக்கிற. ஆனா என் மருமவ அவளை பாத்தியா? எங்க 2 பேரையும் செயலுக்கு அனுப்பி வச்சா. நீயே சொல்லு சின்ன பொண்ணு, இந்த வீட்ல எப்படி எல்லாம் இருந்தானே. அவ இஷ்டத்துக்கு தானே இங்க இருந்தா. நான் ஏதாவது அவளுக்கு கண்டிஷன் போட்டனா? பிடிச்சவா என்னைக்கு என் வீட்டு நடையா அந்த மிதிச்சாலும் அன்னைக்கு என் வீடு சீரழிஞ்சு போச்சு. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மவன். மருமவன் அவ பாட்டு இருந்துட்டு போட்டோம். அம்மா அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அமைதியா இருந்தா என்னையில அவ ஜெயிலுக்கு அனுப்பி வச்சா. அவளை நான் இனி வீட்டுக்குள்ள சாப்பிடாச்சுன பொண்ணே. அது சீலமா, அவளுக்கு தலையில அடிபட்டிருக்குல்ல, அதனாலதான் மேனகா புரிஞ்சுக்காம நடந்துகிட்டா. அத பத்தி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா. தலையில அவளுக்கு அடிபடாத மட்டும் அப்படியே நல்ல பிள்ளை போல இருந்துருவாளா? தலையில அடிபடாததுக்கு முன்னாடி வரைக்கும் வா திமிரு பிடிச்சு போய் தான் இருந்தா. தலையில அடிபட்டது அப்புறமா நல்ல மருமலா நடப்பேன், இந்த வீட்டு குடும்ப குத்து விளக்கா இருப்பேன் அப்படி சொல்லிட்டுல என் வீட்டு வாசல் நடையேறி வந்தா. அவ என்னைக்கு அப்படி வந்தாளோ அன்னையில இருந்து எங்க நிம்மதி எல்லாம் போச்சு. பாத்தே சின்ன பொண்ணு, இப்ப எங்க வீட்டு நிலைமையா சந்தி சிரிக்க வச்சுட்டா. இப்ப ஊர் உலகத்துல உள்ளவங்க எல்லாம் எங்க வீட என்ன நினைப்பாங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சீலமா. இங்க பாரு சின்ன பொண்ணு, இப்ப நான் சொல்லறத நீ கேட்டுக்க. இப்ப தலையில அடிபட்டு நான் நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேல, அதுதான் விஷமே. சமா உலக்க எடுத்து அவ தலையில ஒரே போடு போடணும். அப்பா அவ பழைய நிலைமைக்கு மாறிடுவா இல்ல? அப்பதான் அவளுக்கு சீருபயம் எல்லாம் வெளியே வரும். அதுவும் சரிதான். நான் இப்ப என்ன பண்ணு எனக்கு புரிய மாட்டேங்குதா. இல்லையா, நீயாவது உங்க பெரியம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுக்கம்மா. இங்க பாருங்கக்கா, இந்த விஷயத்துல எல்லாம் என்னால எதுவும் சொல்ல முடியாது. எங்க பெரியம்மா சொன்னதா கடைசி முடிவு. எங்க பெரியம்மா சொன்ன போல அந்த மேனகா இனிமேல் எங்க வீட்டு வாசல் படி மிதிக்க கூடாது. நாங்க ஜெயில இருந்ததே எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது. அவரு 1 வாரமா சென்னைக்கு ட்ரைனிங் போயிருக்காரு. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கூட எதுவுமே சொல்லல. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், மேனகாவா உண்டிலன்னு பண்ணி போடுவாரு. அம்மா மல்லிகா, வால இப்பதான் உங்களுக்கு எங்க நினைவு வருதோ? யாம்ல உன் பொண்டாட்டி எல்லாம் சொல்லி வச்சிருந்தாரோ? அம்மா என் பொண்டாட்டியே காணலன்னு நான் தேடிட்டு இருக்கேன். தேடல தேடு, ஊரு ஃபுல்லா சுத்தி எடுத்து தேடு. அவ எங்க நடந்து போயிட்டு இருக்கானே. அம்மா என் தங்கச்சியும் ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? நம்ம என்னன்னு போய் பாப்பணும். வந்தீல நீ? யானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு கொஞ்சம் கூட தோணல இல்லனே? அவனுக்கு எப்படி தோணும்? பொண்டாட்டி எங்கன்னு தேடிட்டு இருப்பான். சீலா அப்படியெல்லாம் சொல்லாத சீலா. நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். எப்ப வந்துட்டு இருந்தது? அடுத்த மாசம் வர வேண்டியதானே? யாம்ல பக்கத்து வீட்டு கோழியை திருடி தின்ன போல கண்ண
சரிம்மா, எதுக்கு இப்படி வாசலே நின்னு பேசிட்டு இருக்கோம்? வாங்க வீட்டுக்குள்ள. அப்புறம் தெருவுல வரப்பட்ட போறப்பட்டவங்க எல்லாரும் நம்மளே தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்புறம் வந்து என்ன யாதுன்னு கேட்பாங்க இல்ல? கேட்டுட்டு போட்டோம். அப்பதானே உன் பொண்டாட்டிக்கு லட்சணம் இந்த ஊர் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும். பாத்தியா மல்லிகா, இவனுக்கு பொண்டாட்டி நம்ம ரெண்டு வரையும் ஜெயிலுக்கு அனுப்பி மானத்தை வாங்கினா. ஆனா இவன் என்னமோ 4 பேர் நம்மள எதுவும் கேட்ட கூடாதுன்னு அதுக்கப்பா வைக்கணும். அதான் சொல்றேன் பாத்தியா, எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க, தெருவுல நிக்காதீங்கன்னு. ஆமா பெரியம்மா, அவன் இதுவும் சொல்லுவான், இதுக்கு மேலேயும் சொல்லுவான். என்ன மல்லிகா இப்படி சொல்லிட்டா? உங்க ரெண்டு மேலேயும் எனக்கு நிறைய அக்கறை இருக்குல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். அதானே, நீங்க எங்க மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு நாங்களும் பார்த்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னோம், சின்ன பொண்ணு அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னோம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வந்தது யாரு? நீ வரல, சின்ன பொண்ணு அக்கா தானே வந்தாங்க. அவங்க வந்ததால தானே நாங்க இப்ப வர முடிச்சு. ஐயோ, சின்ன பொண்ணாக்கா நமக்கு முன்னாடி போய் இவங்கள வெளில கூட்டு வந்துட்டாங்களே. சரி, என்ன மல்லிகா இப்படி சொல்லிட்டா? நான் காப்பாத்திட்டா என்ன, சின்ன பொண்ணு அக்கா வந்து காப்பாத்திட்டா என்ன? அம்மா எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம். என்னல திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி போலீஸ் கிட்ட என்னலாம் சொல்றா? உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோமா? அதனாலதான் அவளை தீர்த்து கட்டக்க வேண்டி நானும் மல்லிகாவும் சேர்ந்து அவள அந்த பாலடைஞ்ச பங்களாயில கொண்டு போட்டோமா. இங்க பாருல, உங்க சங்காத்தனமே எங்களுக்கு இனி தேவையில்லை. வயசான காலத்துல நாங்க இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிறோம். என்ன தம்பி உங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க? இதுக்கு தான்க்கா நான் அன்னைக்கே சொன்னேன், நான் எங்க மாமியா வீட்லயே இருக்கேன்னு. காட்டுங்களா நீங்க? யாரு யாரு எங்கெங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் மரியாதைன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்ல? இப்ப கூட சொல்றேன்க்கா, என் பொண்டாட்டியால எங்க வீட்டுல இருந்தா எனக்கு ஒரு சின்ன மரியாதை கூட கிடைக்காது. எங்க மாமியா வீட்டுல இருந்தாதான் எனக்கு மரியாதை. அப்படின்னா அப்படின்னா நான் என் மாமியா வீட்டுக்கு போறேன். அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்தா அக்கா, நீங்க குடத்தை வீட்டுக்குள்ள வச்சுட்டு எங்க அம்மா தங்கச்சி கிட்ட எல்லாம் பேசி எடுத்து மெதுவா வீட்டுக்கு வாங்க. அக்கா, நான் எங்க மாமியா வீட்டுக்கு கிளம்புறேன். மேனகா செல்லம், நீ நடந்து நடந்து எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதுவும் முக்கியமா நம்ம நாட்டை விட்டே நீ போனாலும் எனக்கு டபுள் சந்தோஷம் தான். அட பாவி, அவன் பாட்டுக்கு அவன் மாமியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். நான் எங்க போவேன்? லே மோனே, லே. அவரவர் எடுத்த முடிவு சில சமயம் நமக்கு சாதகமா தான் அமையும். ஆனா இப்ப பாதகமாயில அமைஞ்சிருக்கு. எல்லாரும் முடிவெடுக்கிறாங்கன்னா நானும் முடிவெடுப்பேன். மல்லிகா, சின்ன பொண்ணாக்காவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. நீங்களும் வீட்டுக்குள்ள வாங்க பெரியம்மா. எனக்கு முடிக்க வேண்டிய வேலை, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுக்கிட்டு வரேன்னா என்ன பெரியம்மா சொல்றீங்க? அதான் வாரேன்னு சொல்றேன் நமக்கா. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போங்க. சின்ன பொண்ணாக்காவுக்கு காப்பி தண்ணி ஏதாவது போட்டு கொடு. ஏக்கா, எங்க பெரியம்மா எங்க ஒத்தையில போறாங்கன்னு தெரியலையே. வாங்கக்கா, நம்ம ரெண்டு பேரும் போய் பாப்போம். ஆமா மல்லிகா, இப்ப இருக்கப்பட்ட நிலைமைக்கு நம்ம சீலமாவை தனியாவே அனுப்பக்கூடாது. வா போவோம். ஆளாளுக்கு அங்கே இங்கேமா போயிட்டாங்களே, எங்க போறாங்கன்னா அது சொல்லிட்டு போயிடலாம் இல்ல? யார்கிட்டயாவது நடந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், இல்லனா என் நெஞ்சே வெடிச்சிடும். நம்ம பங்கஜம் தான் சரியான ஆளு. நம்ம என்ன சொன்னாலும் ஆமா சாமின்னு தலையாட்டுவா. பங்கஜா, ஏன் பங்கஜா, என்ன சொன்னோம்? இந்த பக்கமா வந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீ இந்த பக்கமே வர மாட்டியே, அதிசயமா இல்ல இருக்கு. எதே நின்னுட்டே இருக்க, இல்ல உட்காரு. அது நான் ரேஷன் கடைக்கு போலான்னு வந்த பாத்தியா. போற வழியில தானே உன் வீடு இருக்க, அதான் ஒரு எட்டு உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் பாரு. ஆமா, ரேஷன் கடை உங்க தெருவுல இருந்து பக்கம் தானே, இப்படி சுத்தி எடுத்து இங்க வந்திருக்க. நீ சொல்றது சரிதான். அதுக்குன்னு வயசான காலத்துல நம்ம 4 பேர்கிட்ட பேசி எடுத்து இருக்க வேண்டாமா? பேசி எடுத்து இருந்தா தானே நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். என் நேரமும் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். இப்படி கடைக்கு ரேஷன் கடைக்கு போனா தானே நம்ம 4 பேரை பார்க்க முடியும். சரி, உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. எப்படி இருக்க, யாது இருக்க பாத்துட்டு போ வந்தேன். ஆமா, உன் மரமோ நல்லா இருக்கலா? அவளுக்கு என்ன நல்ல குத்துக்கள் மாதிரி இருக்கா. பெரியம்மா, அங்க பாருங்க, சொர்ணம் பாட்டி இங்கதான் இருக்கிறாங்க. ஓஹோ, இங்கதான் இருக்கிறாங்களா?
நினைச்சேன். கேட்டியா பங்கஜா, நம்ம சீலா இருக்கேல சீலா, அவளையும் அவளுக்கு தங்கச்சி மோவளையும் அவ மருமவ இருக்கேல ஜெயில தள்ளிட்ட பாரு. தெரியுமா உனக்கு?